ஃபோன் எடுக்கிறேன். யூடியூப், இன்ஸ்டா ஒரு 10 நிமிஷம் பார்க்குறேன். போர் அடிக்குது. ஃபோன கீழ வைக்கிறேன். மறுபடியும் ஃபோன் எடுக்கிறேன். ஸ்க்ரோல் பண்றேன். இப்படியே தான் டைம் போகுது. என்னை எப்படி போர் அடிக்காம பார்த்துக்கணும்? அப்படிங்கிறதுல மட்டும் தான் நான் மும்முரமாவே இருக்கேன். உண்மையாவே போர் அடிக்கிறது அவ்வளோ பெரிய கெட்ட விஷயமா? உண்மையிலே போர் அடிக்கிறப்போ தான் நமக்கு நெறைய கிரியேட்டிவிட்டி ஐடியாஸ் வரும்னு நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நமக்கு நாமளே சொல்லிக்கலாம். சின்ன வயசுல நம்ம ரோட்ல நடந்து போகும்போது, அப்படி இல்லனா காரு, பஸ் அப்படி நம்ம போகும்போது நெறைய பார்ப்போம். நெறைய பார்க்கும்போது நமக்கு நெறைய கிரியேட்டிவிட்டி ஐடியாஸ்லாம் நம்ம மைண்டுக்குள்ள வரும். ஆனா, இப்போ அப்படி இல்ல. ஏன்னா நம்ம வந்து போர் அடிக்காம எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நெறைய படம், அனிமே அது இதுன்னு டெவலப் பண்ணி, 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 பண்ணி பார்க்குறோமே தவிர, அந்த போர்டம்க்கு ஒரு ஸ்பேஸ் குடுக்கறதே இல்ல. போர் அடிக்கிற இந்த விஷயம் வந்து பல பேருக்கு வந்து சலிப்ப குடுக்கலாம். ஆனா, சில பேருக்கு மட்டும் தான் லைஃப் சேஞ்ச் ஓவர் பாயிண்ட்டா மாறியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஜே.கே. ரவுலிங். அவங்க வந்து ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, 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 இருக்காங்க. ஆனா, ட்ரெயின் மட்டும் கரெக்ட்டான டைமுக்கு வரவே இல்ல. ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப கடுப்பாயிட்டு ஒரு அந்த விண்டோவ சாதாரண விண்டோ மேல அப்படியே மொறச்சு பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு இந்த ஐடியா கிடைச்சுச்சு. நெக்ஸ்ட் டைம் போர் அடிக்குதுன்னு ஃபோன ஸ்க்ரோல் பண்றதுக்கு பதிலா, ஃபோன கீழ வச்சுட்டு நீங்க ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் ஒரு லாங் வாக் நடங்க. மேபி பீயிங் போர் இதுதான் நம்ம மூளை வந்து எதிர்பார்க்கலாம். ஹூ நோஸ் யாருக்கு தெரியும்? எப்பவுமே போர் அடிக்குதுன்னு சொல்ற உங்க நண்பருக்கு இத ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்க தாட்ஸ கமெண்ட் பண்ணுங்க.